ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து ரெண்டு அலையா விருந்தாளிகள ரெண்டு பிராணி வருது. ஒன்று வந்து காக்ரோச், வந்து எலி. ஸோ இந்த இரிட்டேட்டிங் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற எலியை பற்றி தான் இந்த டாபிக் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸோ இந்த எலியோட என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இதோட செக்ரிஷன் சொல்ற அந்த சலைவா, அதோட மோஷன், யூரின், அது இல்லாமல் நிறைய வீட்டில் இருக்க சாமானங்களை கடிக்கிறது இல்லாமல் மனுஷனும் கூட அது கடிச்சு வைக்குதுங்க. ஸோ இதனால ரேக் பைட் ஃபீவர்னு ஒரு விஷயம் வருது. ஸோ இதில் என்னன்னா ஃபீவர் மட்டும் இல்லாமல் மசில் பெயின், மயால்ஜியா, ப்ளஸ் வந்து நிறைய வாமிட்டிங் சென்சேஷன், இவ்வளோ தூரம் ஹைட் ஆகி ரொம்ப ஃபேட்டல் டிசீஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு டெத்து கூட இது கிரியேட் பண்ணுதுங்க. அடுத்த கட்டமாக லெப்டோஸ்பைரோசிஸ். லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணுது, ப்ளஸ் லிவர் அஃபெக்ட் பண்ணுது. மஞ்சள் காமாலையும் யூரின் அவுட்புட் குறைக்கிற இந்த விஷயங்களே இது ரொம்ப ஃபேட்டலாக டேஞ்சரான விஷயத்தையும் கிரியேட் பண்ணுது. அடுத்து சால்மோனெல்லாசிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நம்மளோட உணவு குழாயோட பிரச்சனை தான். நம்ம டைஃபாய்டு சொல்ற விஷயத்தையும் அதனால வர விஷயம் தான் டைஃபாய்டும் கூட. நாலாவதா பாத்தீங்கன்னா பிளேக்னு சொல்ற அந்த காலத்துல நம்மளோட நெறிக்கட்டிகள் எல்லாம் பெருசாகி அதுவும் ஒரு டெத்து கிரியேட் பண்ண அளவுக்கு பிளேக் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு வியாதியும் இது கிரியேட் பண்ணுது. ஸோ அடுத்து ஹண்டா வைரஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாச்சும் நுரையீரல அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த எலினால ஒரு விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதிகளையுமே அஃபெக்ட் பண்ணுது. பிரெயின் ஃபீவர் கூட வருதுங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்து அகற்றியே ஆகணும். ஸோ இது என்ன எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொடன்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் நிறைய இருக்குங்க. ட்ராப் வைக்கிறது, அப்புறம் எலியோட பேட், மவுஸ் பேட் அந்த மாதிரி வைக்கிறது, அப்புறம் அதுக்கான சத்தம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அது டெய்லி அந்த நைட்ல ஃபுல்லாவே அந்த சத்தம் கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஏரியா பக்கமே வராது. இது ஒண்ணு. அடுத்த கட்டமா ஹைஜீன். நம்ம வீட்டை ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும். அப்புறம் ஃபுட்டு நம்ம வைக்கிற இடமும் நம்மளோட ஸ்டோரேஜும் ரொம்பவே கிளீனா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு சின்ன காய்ச்சல், ஜுரம் எது வருதா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். தேங்க்யூ.